அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய வீடியோவுக்கு உங்களை வருக வரவேற்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு மசாயில் அடிப்படைங்கிற விஷயத்தில் நம்ம குளிப்பினுடைய ஃபர்லுகளை பார்த்தோம். முன்னாடி குளிப்பினுடைய சுன்னத்துகளை பார்த்தோம். இப்போது குளியலினுடைய முஸ்தஹபுகளை பற்றி பார்க்க போகிறோம். எப்பப்போ குளிக்கிறது முஸ்தஹப் என்பதாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த குளிப்பினுடைய முஸ்தஹபுகளில் முதலாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஷாபான் மாதத்தின் நடுப்பகுதி இரவில் ஷபே பராத்தில் குளிப்பது முஸ் முஸ்தஹப்பாகும். இரண்டாவது, லைலத்துல் கதருடைய இரவில் குளிக்கிறது முஸ்தஹப்பு. மூன்றாவது, சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகண துளைக்காக வேண்டி குளிப்பது முஸ்தஹப்பு. நாலாவது, மழை வேண்டி துளைக்காக ஸலாத்துல் இஸ்திஸ்கா செய்யும்போது குளிப்பது முஸ்தஹப்பு. ஐந்தாவது, பைத்தியம் நீங்கிய பின்பு, ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறாரு, பைத்தியம் ஆயிட்டார், என்னங்க மூளை பேதலிச்சு அல்லது அறிவு பேதலிச்சு என்ன செஞ்சிட்டாரு, பைத்தியம் ஆயிட்டார். இந்த பைத்தியத்தில் வெளியே வந்ததுக்கப்புறம் குளிக்கிறாருன்னு சொன்னால் அப்போது குளிப்பது முஸ்தஹப்பு. ஒருத்தருக்கு மயக்கம் வந்துருச்சு, மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாரு, இந்த மயக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் குளிக்கிறது முஸ்தஹப்பு. ஏழாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், கடுமையாக காற்று வீசுது, இந்த காற்று வீசக்கூடிய சமயத்துக்கு அப்புறம் குளிக்கிறது முஸ்தஹப்பு. அடுத்தது எட்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் புதிய ஆடையை அணிய போகிறாரு, அப்போ அந்த புதிய ஆடை அணியருக்கு முன்னால் குளிக்கிறது என்னங்க முஸ்தஹப்பு. அப்புறம் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் பாவத்திலிருந்து தௌபா செய்வதற்கு முன்பு குளிப்பது முஸ்தஹப்பு. ஒருத்தர் பயணத்திலிருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் அப்பா அவர் குளிக்கிறது முஸ்தஹப்பு. 11வது, மதினாவுக்குள்ளே ஒருத்தர் போகிறாரு, மதினாவுக்குள்ளே நுழைய விரும்புவதற்கு முன்னால் குளிப்பது முஸ்தஹப்பு. அடுத்தது 12வது பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கா முஹர்ரமாவிற்குள் நுழைய விரும்புவதற்கு முன்பு குளிப்பது முஸ்தஹப்பு. அடுத்தது 13வது, துல்ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள் காலையில் முஸ்தலிஃபாவில் தங்கிய பின்பு குளிப்பது முஸ்தஹப்பு. 14வது பார்த்தீங்கன்னு சொன்னால், தவாஃபுஸ் ஜியாரா அந்த நேரத்தில் குளிப்பது முஸ்தஹப்பு. 15வது பார்த்தீங்கன்னு சொன்னால், மையத்தை குளிப்பாட்டியவருக்கு குளிப்பது, அந்த நேரத்தில் குளிப்பது முஸ்தஹப்பு. அடுத்தது 16வது, ஹிஜாமா. என்னங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் ஒரு வழிமுறையாக இருந்த ஒரு நோயுடைய ஷிஃபா தரக்கூடிய ஒரு இது ஹிஜாமா, ரத்தம் குத்தி எடுத்தல், அந்த நேரத்துக்கு பின்னாடி குளிப்பது முஸ்தஹப்பு. ஜனாபத்திலிருந்து விழித்தவரும் மயக்கம் அல்லது போதையிலிருந்து தெளிந்தவருக்கும் குளிப்பது முஸ்தஹப்பு. அப்புறம் 18வது, தூய நிலையில் இஸ்லாத்தை ஏற்றவருக்கு, அதாவது திரு காஃபிரா இருந்தார், முஸ்லீம் ஆகிறாருன்னு சொன்னால் அவர் என்னங்க ஒரு தூய்மையாக இருக்கிறாரு அப்படின்னாலும் திரும்பி அவர் குளிக்கிறது என்னங்க முஸ்தஹப்பான விஷயமா இருக்குது. இந்த விஷயங்களை ஃபிக்ஹுல் முயஸ்ஸிர் அப்படிங்கிற கிதாபில் குளியலுடைய முஸ்தஹப்பான விஷயம் என்பதாக இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளே, மசாயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இமாம்கள் நம்மளுக்கு ரொம்ப இலகுவான முறையில் இமாம்கள் அவங்க கஷ்டப்பட்டு பல கிதாபுகளை முத்தாடா செஞ்சு பல கிதாபுகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பல கிதாபுகளை ஆராய்ச்சி செஞ்சு அந்த விஷயங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்ம கையில் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த விஷயங்களை அமல் செஞ்சோன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த நன்மைகள் அவங்களுக்கு போகும். நம்ம விஷயங்களை தெரிஞ்சு அமல் செஞ்சோன்னு சொன்னால் என்ன செய்யப்படும், இந்த உலகத்தில் பல விஷயங்கள் மாற்றத்துக்கு உண்டாகும். ஏன்னு சொன்னால் மசாயில் தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதனால் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவர்களாக மசாயில்களையும் தெரிந்து புரிந்து வாழ்க்கையில் அமல் செய்து அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய மக்களாக உங்களையும்
என்னையும் இன்னும் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்களையும் அல்லாஹாலா ஆக்குவானாக. அவருடைய சந்ததிகளையும் அல்லாஹாலா இந்த விஷயங்களை அமல் செய்து அவர்களையும் புனிதர்களாக வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தெரியணும், நீ அறிஞ்சுக்கணும், அதுபடி அமல் செய்யணும்னு சொன்னால் நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த